ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அறிஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கான பதிவில் வாராகி தாயார நாம வழிபாடு செய்யறப்போ நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த சில மந்திரங்கள், அதுவும் குறிப்பா நம்மளுடைய ஒவ்வொரு தேவைக்காகவும் எந்த மந்திரங்களை நாம சொன்னா நமக்கு உடனடியா பலன் கிடைக்கும், அந்த மந்திரங்களை தான் தொகுத்து கொடுத்துருக்கேன். இந்த மந்திரங்கள் அனைத்துமே ஏற்கனவே நம்மளுடைய பல பதிவுகளில் கொடுக்கப்பட்ட மந்திரங்கள் தான். அது அனைத்தையுமே தொகுத்து ஒரே பதிவா கொடுத்துருக்கேன். பதிவு சிறப்பான பதிவு, அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் முழு தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். வாங்க பதிவுக்குள்ள படலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். முதலாவதா நாம வாராகி தாயார வழிபாடு செய்யறப்போ நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த வாராகி தாயாருடைய மூல மந்திரம். இந்த ஒரு மந்திரம் நாம சொன்னாலே போதும், நமக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா 2 மூல மந்திரம் கொடுத்துருக்கேன் வாராகி தாயாரோட. இந்த 2 மூல மந்திரங்களையும் நீங்க உங்க வழிபாட்டுல சொல்லி பலனடையணும். ஓம் வாம் வாராகி நமக, ஓம் ரூம் ஷாம் வாராகி கன்யகாயை நமக. நான் எல்லா மந்திரத்தையும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டுமே உச்சாடனம் பண்ணி காமிக்கிறேன். நீங்க இந்த மந்திரங்களை சொல்லும் போது குறைந்தது 9 முறை சொல்லுங்க. நேரம் இருக்கிறவர்கள் 108 முறை உச்சாடம் பண்றதா மிக மிக சிறப்பு. வாராகி தாயாருடைய 2வது மூல மந்திரம் ஓம் க்ளீம் உன்மத்த பைரவி வாராகி ஸ்வப்னம் டடடட ஹூம்பத் ஸ்வாஹா. நிறைய பேருக்கு தெரிஞ்ச வாராகி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாது. நினைத்த காரியம் நடக்க நாம சொல்ல வேண்டிய வாராகி தாயாருடைய காயத்ரி மந்திரம் ஓம் வாராகமுகி வித்மகே ஆந்திராஜனி தீமஹி தன்னோ யமுனா பிரச்சோதயாது. நாம கேட்டதையெல்லாம் தரக்கூடிய ஸ்ரீ மகா வாராகி தாயாருடைய காயத்ரி மந்திரம் ஓம் மகிஷத்வஜாய வித்மஹே தண்டஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் தவிடு பொடியாக்கக்கூடிய கூர்ம வாராகி தாயாருடைய காயத்ரி மந்திரம் ஓம் கச்சபேஷாய வித்மகே மகாபலாய தீமஹி தன்னோ கூர்ம பிரச்சோதயாது. சர்வ சித்திகளையும் 16 செல்வங்களையும் தரக்கூடிய வாராகி தாயாருடைய மந்திரம் ஸ்ரீம் பஞ்சமி சர்வ சித்தி மாதா மம கிரகம் மே தன சம்ருதிம் தேகி தேகி நமக. அனைத்து வகையான பயங்களும் எதிரி தொல்லையும் நீங்க நாம சொல்ல வேண்டிய வாராகி தாயாருடைய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் வாராகி தேவியே நமக. ஓம் ரீம் பயங்கரி அதிபயங்கரி ஆச்சரிய பயங்கரி சர்வஜன பயங்கரி சர்வபூத பிரேத பிசாச பயங்கரி சர்வபயம் நிவாரய சாந்தீர் பவதுமே சதா. அடுத்ததான் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச வாராகி அம்மனுடைய துதி மந்திரம், அதாவது கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடிய வாராகி அம்மனுடைய துதி மந்திரம் ஓம் குண்டலினி புரவாஷினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி ஸ்ரீவாராகி நமோஸ்துதே அஸ்தலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஸ்ததாரித்ர்யநாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. அடுத்ததா வாராகி தாயாருடைய துவாதச நாமங்கள் அப்படின்னு சொல்லப்படுற அதிசக்தி வாய்ந்த 12 நாமங்கள் ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமியை நமக, ஓம் ஐம் க்ளௌம் தண்டநாதாயை நமக, ஓம் ஐம் க்ளௌம் சங்கேதாயை நமக, ஓம் ஐம் க்ளௌம் சமயேஸ்வரியே நமக, ஓம் ஐம் க்ளௌம் சமய சங்கேதாயை நமக, ஓம் ஐம் க்ளௌம் வாராகியை நமக,
ஓம் ஐங் க்ளௌம் போத்ரியை நமக. ஓம் ஐங் க்ளௌம் சிவாயை நமக. ஓம் ஐங் க்ளௌம் வார்த்தாளியை நமக. ஓம் ஐங் க்ளௌம் மகாசேனாயை நமக. ஓம் ஐங் க்ளௌம் ஆக்னசக்ரேஸ்வரியை நமக. ஓம் ஐங் க்ளௌம் அரிக்னியை நமக. அடுத்ததா செல்வம் தரக்கூடிய வாராகி மந்திரம். இந்த மந்திரத்தை நாம தினந்தோறுமே நம்ம வீட்டில் சொல்லி வர்றப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி சகல ஐஸ்வர்யங்களும் நம்ம வீட்டில் பெருகும் அப்படின்றது ஐதீகம். ஓம் நமோ பகவதி ரீம் ரீம் ஐங் க்ளௌம் மகாவாராகமுகி தாயே நமோ நமக. அடுத்து வரக்கூடிய அனைத்து மந்திரங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு வரி மந்திரங்கள் தான். அனைவருமே எளிதாக சொல்லக்கூடியதாக தான் இருக்கும். கடன் தீர நாம உச்சரிக்க வேண்டிய வாராகி தாயாருடைய ஒரு வரி மந்திரம் ஓம் ருண நாஷின்யை நமக. அடுத்ததா நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க, ஒரே மன வேதனையா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கப்போ வாராகி தாயாருடைய இந்த ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா போதும். வாராகி தாயார் புயல் வேகத்துல ஓடி உங்களுக்கு துணை நிற்பாங்க. ஓம் புயல் நங்கையே சரணம். இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொன்னா போதும், வாராகி தாயார் ஓடி உங்க கஷ்டத்தை தீர்த்து வச்சிடுவாங்க. கண்கூடான உண்மை, நீங்களும் கூப்பிட்டு பாருங்க. அடுத்ததா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கும் நாம சொல்ல வேண்டிய வாராகி தாயாருடைய ஒரு வரி மந்திரம் ஓம் மகாசேனாய நமக. இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை நீங்க சொல்லணும். அடுத்ததா நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நமக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கணும் அப்படின்னா வாராகி தாயாருடைய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு எந்த ஒரு செயலையும் தொடங்கி பாருங்க. நிச்சயம் நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் வேலைகளிலும் வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்குங்க. ஓம் அதிசய காரிய சித்தி மகா வாராகி தாயே சரணம் சரணம். பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வாழ்க்கையே ஒரே போராட்டக்களமா இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. எங்க போனாலும் ஒரே அவமானம், என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே மனக்குழப்பத்துல இருக்கக்கூடியவங்க வாராகி தாயார இப்படி ஒரு முறை கூப்பிட்டு பாருங்க. வாராகி தாயார் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி உங்களை பாதுகாப்பாங்க. ஓம் மரக்கலமாய் வருகிற வாராகி தாயாரே நமஸ்காரம். அடுத்து சொல்ல போற இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா வாராகி தாயாருக்கு ரொம்பவே பிடிச்சமான மந்திரம். பொதுவாகவே வாராகி தாயாருக்கு நமஸ்காரம் சொன்னா ரொம்பவே பிடிக்குங்க. அதுக்காக தான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தவறாது நீங்க இந்த பஞ்சமி வழிபாட்டுல சொல்லுங்க. நமஸ்கார பிரியை நவ்யே நாதே நவரஜாத்மிகே ஸ்ரீவாராகியே நமோ நமக ஓம். அடுத்ததா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம். இந்த கஷ்டம் தீரணும் அப்படின்னா வாராகி தாயாருடைய இந்த ஒரு பெயரை சொல்லி கூப்பிட்டாலே போதும். நம்மளுடைய கஷ்டங்களை வாராகி தாயார் தீர்த்து வச்சிடுவாங்க. ஓம் அபராஜித வாராகியே நமக. ஓம் அபராஜித வாராகியே நமக. ஓம் அபராஜித வாராகியே நமக. இந்த மாதிரி மந்திரம் எல்லாம் எங்களால் சொல்ல முடியாது, அது எங்களுக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க வாராகி தாயாருடைய துவாதச நாமங்கள் அப்படின்னு சொல்லப்படுற 12 பேர்களை மட்டுமாவது தினந்தோறுமே நீங்க குளிச்சு முடிச்சுட்டு உங்க வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூஜை அறையில ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி தினந்தோறும் அந்த 12 நாமங்களை மட்டுமாவது நீங்க சொல்லி வாராகி தாயாருடைய முழு அருளையும் உங்களால பெற முடியும். 2 நாமங்களையும் நான் ஏற்கனவே மந்திர வடிவில் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் நாமங்கள் மட்டும் நாம சொன்னால் கூட போதும். பஞ்சமி, தண்டநாதேஸ்வரி, சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, வாராகி, போத்ரினி, சிவா, வார்த்தாளி, மகாசேனா, ஆக்னசக்ரேஸ்வரி, அரிக்னி. நேரம் இருக்கக்கூடிய நபர்கள் இங்க சொல்லப்பட்ட அனைத்து மந்திரங்களையும் ஒரு 9 முறை மட்டுமாவது இந்த ஆஷாட பஞ்சமி திதியில் நாளிலாவது நீங்க சொல்லி வாராகி தாயாருடைய அருளை நீங்க பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நேரம் இல்லாதவர்கள் உங்களுடைய எந்த தேவைக்காக வாராகி தாயாருக்கிட்ட நீங்க பூஜை பண்ணணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அந்த மந்திரத்தை மட்டுமாவது ஒரு 9 முறை அல்லது 108 முறை சொல்லி வாராகி தாயாருடைய அருளை பெறலாம்.
எல்லா நாளுமே வாராகி தாயாரை நாம வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இந்த ஆஷாட நவராத்திரி வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படின்றது வாராகி தாயார் மனம் குளிர்ந்து நமக்கு பல வரங்களை கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. வாராகி தாயாருடைய மனம் குளிரும்படி நீங்கள் பூஜை செய்து மந்திரங்களை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப்பெற்று அனைவருமே வாராகி தாயாருடைய அருளால் ஒரு வளமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்ய இதில் சொல்லப்பட்ட மந்திரங்களும் தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.